2023 நடைபெற்ற ட்ரஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பருக்கான விடை குறிப்பு பார்க்க போறோம். விடை குறிப்புக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. இங்க பாருங்க, மொத்தம் 100 மதிப்பெண்கள். அதுல முதல் 25 கணிதம், அடுத்த 25 அறிவியல், அடுத்த 25 சமூக அறிவியல், மீதி இருக்க 25 மனத்திறன் தேர்வு. ஒவ்வொரு வினாவிற்கும் ஒரு மதிப்பெண் கொடுப்பாங்க. ரொம்ப அதாவது உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால நீங்க ஒரு கொஸ்டினுக்கு விடை தெரியலங்கிறதுக்காக அதிலேயே உட்கார்ந்து நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடணும். உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினுக்குலாம் முதல்ல விடையளிச்சுட்டு அதுக்கப்புறமா தெரியாத கொஸ்டினுக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி விடையளிக்கலாம். அடுத்து உங்களுக்கு செஞ்சு பார்க்கணும், ஒரு கணக்கு போட்டு பார்க்கணும் அப்படின்னா பின்னாடி இருக்கும். பின்னாடி எம்டி பேப்பர் கொடுத்துருப்பாங்க கொஸ்டின் பேப்பர்ல, அதை பயன்படுத்திக்கணும். ஆன்சரை அங்கேயே டிக் பண்ணக்கூடாது. OMR ஷீட் கொடுப்பாங்க, அதுல நீங்க பண்ணணும். அப்புறம் வரும்போது அந்த OMR ஷீட்டை அங்க ஹால் சூப்பர்வைசர்ட்ட குடுத்துட்டு வந்துடணும். பாருங்க, முதல் வினா. The number of digits in the square root of 27225. 27,225 வர்க்கமூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? நம்ம ஒரு எண்ணுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நாம ஒரு எண்ணுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும் போது எண்களை 2 பிரிச்சுக்குவோம். நீள் வகுத்தல்ல இல்லையா? இந்த ரெண்டோ இது தனியா நிக்கும் இல்லையா? இதுக்கு ஒரு டிஜிட் போடுவோம், இதுக்கு ஒரு டிஜிட் போடுவோம், இதுக்கு ஒரு டிஜிட் போடுவோம். அப்ப இங்க எத்தனை டிஜிட் போட்டிருப்போம்? 3 போட்டிருப்போம் இல்லையா? 12வது ஃபிபனாச்சி எண்ணின் வர்க்கமூலம். ஃபிபனாச்சி தொடர முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 1 1 அப்புறம் இதெல்லாம் கூட்டி 2 1 2 கூட்டி 3 2 3 கூட்டி 5 5 3 8 8 5 13 13 8 21 23 13 34 34 21 55 55 34 கூட்டுங்க 89 89 55 கூட்டினீங்கன்னா 4 9 9 5 14. எண்ணி பாத்தீங்கன்னா இதுதான் 12வது எண். ஃபிபனாச்சி தொடரின் 12வது எண் 144. அதனுடைய வர்க்கமூலம் எடுத்தோம்னா 144 எதோட வர்க்கம்? 12ஓட வர்க்கம் இல்லையா? அதனால விடை 12. அடுத்து பாருங்க, 600இன் 30% மதிப்பில் 25% என்பது. நல்லா கவனிச்சுக்கோங்க. 600இன் 25% அப்படின்னா 600 பெருக்கல் 25/100. அதனுடைய 30% அப்படின்னா பெருக்கல் 30/100. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 ஜீரோவோட 2 ஜீரோ அடிச்சுக்கோங்க, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சுக்கோங்க. 10 5வது வாய்ப்பாட்டு கடிங்க. 5 25 2 5 10 2 6 பெருக்குங்க. 5 15 15க்கு 3 45. விடை 45. 4வது வினா பாருங்க. 3/7 மற்றும் 4/7க்கு இடையே உள்ள விகிதமுறு எண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நாம 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். 3/7 இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4/7 இங்க இருக்கு. இந்த ரெண்டுக்கு இடையில எத்தனை விகிதமுறு எண்கள் இருக்கு அப்படின்னா எண்ணற்ற விகிதமுறு எண்கள் இருக்கு. இதுல எத்தனை புள்ளிகள் இருக்கோ அத்தனை விகிதமுறு எண்கள் இதுக்குள்ள இருக்கும். அதனால இதுல இருக்க 4 ஆப்ஷனுமே தவறு. இன்ஃபைனைட், எண்ண முடியாத அளவுக்கு எண்கள் இருக்கு. 5வது என்ன பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளின் வீச்சு கேட்டிருக்காங்க. வீச்சு வேணும்னா மிகப்பெரிய மதிப்பிலிருந்து மிகச்சிறிய மதிப்பை கழிக்கணும். இது கொடுத்திருக்கிறதுல மிகப்பெரிய மதிப்பு 28, மிகச்சிறிய மதிப்பு 15. கழிச்சீங்கன்னா 13 விடையா கிடைக்கும். 6வது வினா பாருங்க. 20 மீட்டர் உயரமுள்ள ஒரு கொடிக்கம்பமானது காலை 10 மணிக்கு 4 மீட்டர் நிழலை ஏற்படுத்துகிறது. படம் போட்டுக்குவோம். இது கொடிக்கம்பம் 20 மீட்டர். இங்க இருக்கு அதோட நிழல். இது 20 மீட்டர், அதனுடைய நிழல் 4 மீட்டர். அதே நேரத்தில் ஒரு கட்டடத்தின் நிழலின் நீளமானது, கட்டடம் இங்க வரைஞ்சுக்குவோம், அதோட நிழல் நாம இங்க வரைஞ்சுக்குவோம் 10.4. கேள்வி, கட்டடத்தின் உயரம் என்ன? இந்த 2 முக்கோணங்களும் வடிவொத்தவை கான்செப்ட் இங்க பயன்படுத்த போறோம். பக்கங்களின் விகிதங்கள் சமம். அதாவது இதை நான் ஹெச்ன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா இதை மேல போடுவோம். ஹெச் பை அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க 20 சமம் இங்க 10.4, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க 4. இந்த 20 அந்த பக்கம் கொண்டு போய் அடிப்போம். ஹெச் சமம் 10.4/4 இன்று 20. 1 4 4 I4 20. I4 20. 5 × 1 5. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 52 மீட்டர் விடையா கிடைச்சிருக்கு. 7வது வினா பாருங்க. 2 எண்களின் கூடுதல் 46. அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 12 அதிகம் எனில் அவ்வெறு எண்களில் பெரிய எண் எது?
இயற்கணிதத்தை பயன்படுத்தியும் இதுக்கு விடையளிக்கலாம். கொடுத்திருக்க விடையை பயன்படுத்தியும் விடையளிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? அவ்வெறி எண்களில் பெரிய எண் தான் அங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படின்னா சிறிய எண் இதை விட 12 கம்மியா இருக்கும். 34ல 12 கழிச்சுக்குங்க. கழிச்சிங்கன்னா 22. கூட்டி பாருங்க 46 வருதான்னு. வரலல்ல? அப்படின்னா இந்த ஆன்சர் இல்ல. 29. 29ல 12 கழிங்க 17. கூட்டி பாருங்க 46 வருதா? வருது இல்லையா? அதனால விடை இதுதான். சமயோஜிதமா நீங்க விடையளிக்கலாம். ஒரு எண்ணை 20% அதிகரிக்கும் போது 456 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓர் எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோமா? அதை 20% அதிகரிக்கிறோம் அப்படின்னா எக்ஸோட 20%. எக்ஸ் இன்ட்டு 20/100 சமம் எக்ஸ் கூட அதோட 20% கூட்டும் போது என்ன கிடைக்குதானா 456 கிடைக்குதான். இதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சா போதும். இந்த ஒரு ஜீரோவை இந்த ஒரு ஜீரோவோட அடிச்சுக்குவோம். 1 2 2 I 2 10 அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா எக்ஸ் பிளஸ் x/5 சமம் 456. 5 கொண்டு இங்க பெருக்குங்க. 5x 6x/5 சமம் 456. x தான் வேணும். x சமம் 456. கீழே இருக்க 5 மேல பெருக்கல்ல போயிரும். மேல இருக்க 6 கீழே வகுத்தல்ல வந்துரும். 6 வாய்ப்பாட்டு கடிங்க. 1 6 6 7 6 42 6 6 36. பெருக்குங்க. 5 6 30க்கு 0 மீதி 3 7 35 3 38. விடை என்ன 380. சரிவகத்தின் பரப்பளவும் அதன் இணைப்பக்கங்களின் கூடுதலும் முறையே 60 சென்டிமீட்டர் மற்றும் 12 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் கேட்டிருக்காங்க. சரிவகம் எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல நீங்க ரீகால் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சாவே ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகத்து வந்துடும். இது சரிவகம். அடிப்பக்கத்தை ஏனும் மேல் பக்கத்தை பீனும் சொல்லுவோம். இந்த 2 பக்கங்களும் அதாவது அடிப்பக்கமும் மேல் பக்கமும் இணையா இருக்கும். இதை நாம ஹெச் உயரம்னு சொல்லுவோம். இப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். சரிவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா அரை a பிளஸ் பி இன்ட்டு ஹெச் சமம் அரை a பிளஸ் பிங்கிறது இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. அதன் இணைப்பக்கங்களின் கூடுதல். இதுதான் இணைப்பக்கங்கள். அதனுடைய கூடுதல் தான் a பிளஸ் பி. அது 12ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 12ன்னு போட்டுக்கலாம். இன்ட்டு ஹெச் தான் கண்டுபிடிக்கணும். பரப்பளவு நமக்கு கொடுத்துருக்காங்க 60 சென்டிமீட்டர்னு இங்க 60 போட்டுக்குவோம். 4 2 2 6 2 12 இல்லையா? 6 அந்த பக்கம் கொண்டு போய் வகுத்தோம்னா ஹெச் கிடைக்கும். ஹெச் சமம் 60/6. 4 6 6 இங்க அடிச்சிங்கன்னா 10. ஹெச் சமம் 10 சென்டிமீட்டர். பின்வருவனவற்றுள் தவறான கூற்றை கண்டறியவும். ஒவ்வொரு மிக எண்ணும் 0த்தை விட பெரியதாகும். இது சரியான கூற்று இல்லையா? எல்லா மிக எண்ணும் 0த்தை விட பெருசுதான். 0ஆனது மிகையும் அல்லாத குறையும் அல்லாத ஒரு விகிதமுறை எண்ணாகும். இதுவும் சரி. ஒவ்வொரு குறை எண்ணும் 0த்தை விட சிறியதாகும். கண்டிப்பா சிறியதுதான். ஒரு எண்கோட்டின் மீதுள்ள ஒரு எண்ணின் வலதுபுறமாக அமையும் ஒவ்வொரு எண்ணும் அந்த எண்ணை விட சிறியதாகும். எண்கோடு இது ஒரு எண் 8ன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வலது பக்கம் இருக்கிற எண் அந்த எண்ணை விட எப்படி இருக்கு? பெரியதாக இருக்கு இல்லையா? சிறியதாகும்னு சொன்னனால இதுதான் தவறான கூற்று. கேள்வி தவறான கூற்று தானே? அதனால 4வது விடையா கிடைச்சிருக்கு. 11 பாருங்க. ஒரு பொருளின் அடக்க விலை மற்றும் விற்பனை விலையின் விகிதம் 5:7 எனில் லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. அடக்க விலை 5 பங்கு அப்படின்னா நாம அடக்க விலையை என்னன்னு எடுத்துக்கலாம்னா 5x எடுத்துக்கலாம். விற்பனை விலைய 7xன்னு எடுத்துக்குவோம். இப்ப லாபம் என்ன? விற்ற விலையில இருந்து அடக்க விலையை கழிப்போம். 7xல 5x கழிச்சிங்கன்னா 2x. கேள்வி லாப சதவீதம். லாப சதவீதம் எது மேல கண்டுபிடிப்போம்? அடக்க விலை மேல. அதனால அடக்க விலை கீழே போடுங்க. லாபத்தை மேல போடுங்க. இன்று 100. எக்ஸோட அடிச்சுக்கிட்டீங்கன்னா 1 5 5 2 5 10 20 2 20 40. 40% தான் லாப சதவீதம். ஒரு செவ்வக வடிவ ஓவியத்தின் பரப்பளவு கொடுத்திருக்காங்க. அதன் நீளம் கொடுத்திருக்காங்க. அகலம் கேட்டிருக்காங்க. இது செவ்வகம், இது நீளம், இது அகலம், இது பரப்பளவு இல்லையா? பரப்பளவு 12 x³ y⁻4. நீளம் 4 x y³. அகலத்தையும் நீளத்தையும் பெருக்கினாதான் இது கிடைச்சிருக்கும். அப்படின்னா நமக்கு அகலம் தெரியல. இப்ப b எப்படி கண்டுபிடிக்கணும்னா பரப்பளவை 12 x³ y⁻4 4 x y³ வகுத்தா கிடைக்கும். இங்க 4 தடவை y இருக்கு, 3 தடவை இருக்கு. 3 அடிச்சுட்டு இங்க 4 அடிச்சுக்குங்க. இங்க 2 தடவை x, இங்க 3 தடவை x இருக்கு, இங்க 1 தடவை தான் இருக்கு. இதை அடிச்சுட்டு இங்க அடிச்சுட்டு 2 போட்டுக்குங்க. 1 4 4 3 4 12. மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு 3
எக்ஸ் ஸ்கொயர் ஒய். விடை எங்க இருக்கு? 1. அடுத்து பாருங்க, ஒரு கனசதுரத்தில் அமைந்துள்ள விளிம்புகள், முகங்கள் மற்றும் உச்சிகளின் எண்ணிக்கையை காண்க. சிம்பிளா ஒரு கனசதுரத்தை வரைஞ்சுக்குங்க நீங்க. வரைஞ்சிட்டு முதல்ல என்ன கேட்டிருக்காங்க? விளிம்புகள். விளிம்புகள்னா கோடுகள். இதுல எத்தனை கோடு இருக்குன்னு எண்ணுங்க. மேல 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 12 எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு. அவ்வளவுதான். டிக் பண்ணிருங்க. 14வது வினா பாருங்க. பொறுத்துக. a பிளஸ் b சமம் b பிளஸ் ஏங்கிறது என்ன பண்பு? பரிமாற்று பண்பு. a பிளஸ் 0 சமம் 0 பிளஸ் ஏங்கிறது சமனி பண்பு. a பிளஸ் மைனஸ் a சமம் மைனஸ் a பிளஸ் பிளஸ் ஏ அப்படிங்கிறது நேர்மாறு பண்பு. பிராக்கெட்டை மாத்தி போடுற பண்புக்கு பேரு சேர்ப்பு பண்பு. பாருங்க, ஏவ 2ஓட மேட்ச் பண்ணிருக்காங்க. 4வது இருக்கு, 1வது இருக்கு. பிய 3ஓட இங்கதான் மேட்ச் பண்ணிருக்காங்க. அதனால இதுதான் விடை. 15வது வினா பாருங்க. ஒரு வட்டத்தின் சுற்றளவு பை அலகுகள் எனில் அதன் ஆரம் என்ன? வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 2 பை ஆர். அதுதான் பைன்னு கொடுத்திருக்காங்க. இந்த பை அந்த பையோட நீங்க அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 2r சமம் 1ன்னு கிடைக்கும். அப்ப r சமம் 1/2. விடை 2. 16வது வினா. 4 நபர்கள் 12 நாட்கள் வேலை செய்து 10 இருக்கைகளை செய்து முடிக்கின்றனர் எனில் எத்தனை நபர்கள் 12 நாட்கள் வேலை செய்து 15 இருக்கைகளை செய்து முடிப்பர்? நாம இதுக்கு பி டி டபிள்யூ. பின்னா பெர்சன் நபர்கள், டினா டேஸ் நாட்கள், டபிள்யூனா வேஜஸ் அதாவது டபிள்யூனா ஒர்க் வேலை. முதல்ல 4 நபர்கள் வேலை செய்யறாங்க. 12 நாள் வேலை செஞ்சு 10 சேர் பண்ணாங்க. அடுத்து எத்தனை நபர்கள்? நபர்கள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 12 நாள் வேலை செய்யறாங்க. 15 இருக்கைகள் செய்யறாங்க. ஃபார்முலா நமக்கு தெரியும். P1 × D1 by W1 சமம் P2 × D2 by W2. இதுல P1 P1ங்கிறது 4. அதாவது மேல இருக்கிறதெல்லாம் 1, கீழே இருக்கிறதெல்லாம் 2. P1 4, D1 12 by W1ங்கிறது 10. சமம் இந்த பக்கம் P2. P2 நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்குவோம். into D2. D2 12 by W2 15. சிம்பிளிஃபை பண்ணுவோம். 10 இங்க அடிச்சுக்குங்க. 2 5 10, 3 5 15. 4 3 3, 4 3 12. 4 2 2, 2 2 4. இந்த 4 1 4 4, 3 4 12ன்னு அடிச்சுக்கிட்டீங்கன்னா 2 3 6. விடை 6. 17வது வினா பாருங்க. நீளம் 8 சென்டிமீட்டர் மற்றும் மூலை விட்டம் 17 சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு செவ்வகம் வரைஞ்சுக்குவோமா? இதனுடைய நீளம் எல் சமம் 8 சென்டிமீட்டர். அதனுடைய மூலை விட்டம் 17 சென்டிமீட்டர். நமக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நீளமும் அகலமும் வேணும் இல்லையா? பாருங்க, இதுல உங்ககிட்ட ஒரு செங்கோண முக்கோணம் கிடைக்குது. செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் 17, ஒரு பக்கம் 8, இன்னொரு பக்கம் நமக்கு தெரியணும். அதுக்கு நம்ம பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாம். கர்ணம் ஸ்கொயர் சமம் பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர். அப்படின்னா நமக்கு ஒரு பக்கம் தான் வேணும், பி வேணும். பி ஸ்கொயர் சமம் 17 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர். 17 ஸ்கொயர் 289 மைனஸ் 8 ஸ்கொயர் 64 கழிச்சிங்கன்னா 225. பி ஸ்கொயர் சமம் 225. பி சமம் 225ங்கிறது 15ஓட ஸ்கொயர். அதனால பி 15. இப்ப நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். நீளம் என்று அகலம் 8 15 எவ்வளவு? 120. 18 வாங்க. தனிவட்டி முறையில் ரூ. 4000 அசல் ஆண்டுக்கு 12% வட்டி விகிதத்தில் மொத்த தொகை 5440 ஆக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? முதல்ல வட்டியை மட்டும் கண்டுபிடிங்க. 4000 ரூபாய் அசல், அது கூட எவ்வளவு கூட்டியிருக்காங்க? 1440. இதுதான் வட்டி. வட்டிக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். PNR/100 இல்லையா? Pங்கிறது அசல் 4000 இன்று என்னங்கிறது எத்தனை ஆண்டுகள்? தனிவட்டி முறையில் 4000 அசல் ஆண்டுக்கு 12% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு தான் கேட்டிருக்காங்க. என்ன அப்படியே போட்டுக்குங்க. இன்று 6. 6ங்கிறது வட்டி வீதம் 12/100. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 0வை 2 0ஓட அடிச்சுக்கிட்டீங்கன்னா
40 இங்க ஒரு 12 இருக்கு. அந்த 2 அந்த பக்கம் கொண்டு போங்க. n சமம் 1440 பை 40 இன்டு 12. ஒரு 0வை இங்க அடிச்சுக்குங்க. 4வது வாய்ப்பாட்டுக்கு அடிப்போம். 1 நாள் 4 இங்க அடிச்சீங்கன்னா 3 நாள் 12 மீதி 2 24 6 நாள் 24 ஒரு 12 12 3 12 36 விடை 3. 19வது வினா எந்த ஒரு முக்கோண படலத்திற்கும் புவியீர்ப்பு மையமாக திகழ்வது முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம். அடுத்து பாருங்க ஒரு செங்கோண முக்கோணம் கொடுத்திருக்காங்க. இதனுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. பரப்பளவு வேணும்னா செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா அரை இன்டு பி இன்டு ஹெச் நமக்கு தெரியும் இல்லையா? அப்படின்னா இங்க பி இருக்கு, ஹெச் இல்ல, கர்ணம் தான் இருக்கு. அப்ப இது நம்ம பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும். பிதாகரஸ் தேற்றப்படி இதை வர்க்கப்படுத்தி இதை கழிச்சிட்டு என்ன வருதோ அதுக்கு வர்க்கமூலம் எடுத்தீங்கன்னா இது கிடைக்கும். 13ஓட வர்க்கம் 169, 5ஓட வர்க்கம் 25 கழிங்க 144. 144க்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 12. சோ இந்த பக்கம் 12. இப்ப பரப்பளவுல போடுங்க. அரை இன்டு பேஸ் 5 ஹைட் 12 1 2 6 2 12 5 30 ஆன்சர் 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 21 y சமம் 0 எனில் x, 0 என்ற புள்ளி அமைவது. x, 0 அதாவது y கோஆர்டினேட் 0னால இந்த புள்ளி எங்க இருக்கும்? x அச்சின் மீது இருக்கும். 22வது வினா 4 சம பக்கங்களை கொண்ட பலகோணம். செவ்வகத்துக்கு 2 பக்கங்கள் சமமா இருக்கும் இல்லையா? எதிரெதிர் பக்கங்கள் சமம். சரிவகத்துக்கு எதிரெதிர் பக்கங்கள் இணை, எந்த பக்கங்களும் சமமா இருக்காது. சாய் சதுரத்துக்கு 4 பக்கங்களும் சமம். அடுத்த வினா பாருங்க 16y⁵ மைனஸ் 8y² வகுத்தல் 4y சமம் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நாம இதுல இருக்கிறதுல எதெல்லாம் பொதுவா இருக்கோ அதை வெளியே எடுப்போம். 8 வெளியே எடுத்துக்கலாம். y⁵ வெளியே எடுத்துக்கலாம். அப்படின்னா இங்க 8 வெளியே போயிடுச்சுன்னா 2 உள்ள இருக்கும். y⁵ போயிடுச்சுன்னா y⁵ 3 உள்ள இருக்கும். மைனஸ் இங்க 8y² போயிடுச்சு இல்ல, 1 தான் உள்ள இருக்கும். வகுத்தல் 4y. 1 4 4 2 4 8 ஒரு y அடிச்சுக்கோங்க. அப்ப 2y இருக்கு, அதை உள்ள கொண்டு போங்க. 2y உள்ள போகும்போது இங்க ஏற்கனவே ஒரு 2 இருக்கா, 4 y⁵ 4 மைனஸ் இந்த 2y கொண்டு உள்ள பெருக்கினேன்னா 2y. அப்ப என்ன விடை கிடைச்சிருக்கு? 4y⁴ மைனஸ் 2y. ரூ. 5000க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா p இன்டு r/100 the whole square. இதுல போடுங்க. pங்கிறது பிரின்சிபல் 5000 இன்டு r ங்கிறது 8% இல்லையா? 8/100 இந்த ஹோல் ஸ்கொயர்னா 2 தடவை போடணும் இல்லையா? 8/100 சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 0வை 2 0விட 1 0வை 1 0விட 10 5வது வாய்ப்பாட்டுக்கு அடிங்க. 1 5 5 2 5 10 1 2 4 2 8 4 8 32 ஆன்சர். ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். டேஷ் என்பது ஒரு பித்தகோரியன் 3ஆம் தொகுதியாகும். பித்தகோரியன் 3ஆம் தொகுதி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி என்னன்னா, கொடுத்திருக்கிறதுல சின்ன நம்பர் 2யும் ஸ்கொயர் பண்ணி கூட்டுங்க. 3வது நம்பரை ஸ்கொயர் பண்றதுக்கு சமமா இருக்கான்னு பாருங்க. முதல்ல நம்ம இந்த சின்ன நம்பரை ட்ரை பண்ணுவோம். 6 6 36 8 8 64 5 10 100. இது ரெண்டையும் கூட்டி பாருங்க. இதுக்கு சமமா இருக்கு இல்லையா? அதனால இது பித்தகோரியன் 3ஆம் தொகுதி. அறிவியல் வினாவுக்கு விடையளிப்போம். காந்த அச்சானது புவியின் அச்சிற்கு சாய்வாக அமைந்துள்ளது. எவ்வளவு சாய்வாக அமைந்துள்ளது அப்படின்னா 10 முதல் 15 டிகிரி வரை அமைந்துள்ளது. அடுத்து பாருங்க வில்லியம் கில்பர்ட் என்பவரால் முதலாக உருவாக்கப்பட்ட நிலை மின்காட்டி என்ன அப்படின்னா வெர்சோரியம். இது பாருங்க குவார்ட்ஸ் கடிகாரங்களின் துல்லியத்தன்மையானது டேஷ் வினாடிகளுக்கு 1 வினாடி என்ற அளவில் இருக்கும். 10⁹. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். வெப்ப ஆற்றல் காரணமாக பொருட்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றம். திரவம் வாயுவாக மாறுதல். திரவம் வாயுவாக மாறுதலை நாம என்னன்னு சொல்லுவோம்? படிதல்னு சொல்ல மாட்டோம், ஆவியாதல்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால இதுதான் பொருந்தாத ஒன்று. 30 இந்திய ஆழ்நிலை விண்வெளி வலையகம் அமைந்துள்ள இடம் பைலாலு. ஒரு ஒலி 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் மற்றும் 500 மீட்டர்/செகண்ட் வேகத்தை கொண்டுள்ளது எனில் ஒலியின் அலைநீளம் வேணும்னா அத வேகத்தை அதிர்வெண்ணால வகுத்துறணும். 500 50ஆல வகுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 விடையா கிடைக்கும். மழைத்துளிகள் இயற்கையாகவே
கோள வடிவத்தை பெற்றிருப்பதற்கான காரணம் பரப்பு இழுவிசை. ஒன்றுக்கொன்று 60 டிகிரி கோண சாய்வில் வைக்கப்பட்டுள்ள 2 சமதள கண்ணாடிகளுக்கு இடையே தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை 5. நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் 540 கலோரி பெர் கிராம். பொறுத்துகவுக்கு இரண்டாவது விடை சரியான விடை. A 3 உற்பத்தி வாயுங்கிறது CO+N2. B 1 நிலக்கரி வாயுங்கிறது H2+CH4 4+CO. C நீர்வாயுங்கிறது CO+H2. உயிரி வாயுங்கிறது CO+N2. 36 கீழ்கண்டவற்றுள் செம்பழுப்பு நிற வாயு அப்படின்னு எதை சொல்றோம்? நைட்ரஜன் டை ஆக்சைடு. துரு என்பதன் வேதி வாய்ப்பாடு. துரு எதுல பிடிக்கும்னா இரும்புல பிடிக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இரும்புக்கு ஃபரஸ் Fe. அதனால 4. வயிற்றில் சுரக்கும் அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்க மெக்னீசியாவின் பால்மம் உதவுகிறது. மெக்னீசியாவின் பால்மம் வலிமை குறைந்த காரமான மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை கொண்டுள்ளது. கூற்று சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. விட்ரியால் எண்ணெய் எனப்படுவது கந்தக அமிலம். பின்னக்காட்சி வெடித்தலில் 175 டிகிரி செல்சியஸ் முதல் 325 டிகிரி செல்சியஸில் கச்சா எண்ணெயிலிருந்து கிடைக்கும் உட்பொருள் மண்ணெண்ணெய். வெவ்வேறு அணுநிறைகளை பெற்றுள்ள ஒரே தனிமத்தின் அணுக்களுக்கு என்ன பேரு? ஐசோடோப்புகள்னு பேரு. லைக்கன் என்பது டேஷ் மற்றும் டேஷ் உயிரிகள் அமைந்த ஒரு அமைப்பு. பாசி பூஞ்சை. பிரியான்கள் நோய் தொற்று ஏற்படுவதில்லை, ஏனெனில் அவை DNA மற்றும் RNAவை கொண்டிருப்பதில்லை. அடுத்தது பொறுத்துக்க. கோனிஃபெரல்ஸ் பாருங்க. கோனி அப்படின்னா என்னன்னா கூம்பு. அதனால இதோட நீங்க பொருத்திக்கலாம். ஏவை எதோட பொருத்திருக்கோம்? 3ஓட பொருத்திருக்கோம், ஃபர்ஸ்டும் லாஸ்டும். அடுத்தது பாருங்க. சைக்கடேல்ஸ் அப்படிங்கிறது நேரான கிளைகள் இல்லாத சிறிய வகை தாவரங்கள். B 4ஓட எங்க பொருத்திருக்கு? 4ல. மீதி 2 நீங்களே பொருத்திக்கலாம். நீட்டேல்ஸ் அப்படிங்கிறது சிறிய வகை தொகுப்பு தாவரங்கள். ஜிங்கோயில்ஸ்ங்கிறது விசிறி வடிவ இலைகளை உடைய தாவரங்கள். மனிதனின் சிறுகுடலில் வாழும் பாக்டீரியாவுக்கு என்ன பேரு? இதை நீங்க படிச்சிருப்பீங்க. ஏ கோலை. உயிரியலில் பூச்சிக்கொல்லியாக பயன்படும் பூஞ்சை எது? ட்ரைகோடெர்மா விரைடு. விண்வெளி பயணத்தின் போது மனித கழிவுகளை மட்கச் செய்வது எது? குளோரெல்லா பைரினாய்டோசா. 48 பொறுத்துக. கங்ஜங்டிவா, அதாவது இதெல்லாம் கண்கள்ல இருக்கிற உறுப்புகளோட பேரு. நீங்க கண்ணை பற்றி படிக்கும்போது இதை படிச்சிருப்பீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல. கன்ஜங்டிவா அப்படிங்கிறது கண்ணை ஈரமாகவும் தெளிவாகவும் வைக்க பயன்படுவது. அக்வஸ் திரவம்ங்கிறது லென்ஸுக்கும் வெளிவன் படலத்துக்கும் ஊட்டமளிக்கிறது. அடுத்து கண்பாவை ஒளியை கண்ணின் உள்ளே அனுப்புகிறது. ஸ்கிலீரா கண்ணின் உள்பாகங்களை பாதிக்கிறது. விடை எது அப்படின்னா 3. 49 ஒரு குறிப்பிட்ட இனம் அழியும் தருவாயில் உள்ளது அப்படின்னு எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, சிற்றினங்களின் மொத்த எண்ணிக்கை 150க்கும் குறைவாக இருத்தல். சிற்றினங்களின் மொத்த எண்ணிக்கை 250க்கும் குறைவாக இருந்து 3 ஆண்டுகளில் 25%க்கும் அதிகமாக குறையக்கூடிய நிலை. சிற்றினங்களின் மொத்த எண்ணிக்கை அடுத்த 10 ஆண்டுகளில் 8%க்கும் அதிகமாக குறையக்கூடிய நிலை. இந்த 2ஐயும் தான் குறிப்பிட்ட இனம் அழியும் தருவாயில் உள்ளதுங்கிறத தீர்மானிக்கும் காரணியா நாம சொல்றோம். ஆன்சர் என்ன? பி மற்றும் சி மட்டும். டேஸ் கண்ணின் பாவையை அகலமாக்குகிறது. கண்ணின் பாவையை அகலமாக்குவது ரேடியல் தசைகள். சமூக அறிவியல் பார்க்கலாம். பின்வரும் நிகழ்வுகளை காலக்கிரமைப்படி வரிசைப்படுத்தவும். ஹண்டர் கல்விக்குழு, மெக்காலேவின் குறிப்பு, சர் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை, வார்தா கல்வி திட்டம். இதுல ஃபர்ஸ்ட் வந்தது மெக்காலேவின் குறிப்பு. அதுக்கு அடுத்து சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை வந்துச்சு. அடுத்து ஹண்டர் குழு வந்துச்சு. அப்புறம் வார்தா கல்வி திட்டம். 3, 1, 2, 4. பி சி ஏ பி. ஆப்ஷன் 1. 52வது வினா. வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த செய்தித்தாள் எது அப்படின்னா இந்து தேசபக்தன். கூற்று. சூயஸ் கால்வாய் கட்டுமானத்திற்கு பின் இந்திய தொழில்துறை மேலும் சிக்கலை சந்தித்தது. காரணம், இது போக்குவரத்து செலவினை குறைத்ததுடன் இந்தியாவில் பிரிட்டிஷ் பொருட்களை மலிவானதாக மாற்றியது. அதுதான் உண்மை. கூற்றும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. போர்த்துகீசிய கிழக்கிந்திய கம்பெனி 1530ஆம் ஆண்டு தலைநகரை டேஷில் இருந்து டேஷிற்கு மாற்றியது. கொச்சினிலிருந்து கோவாவுக்கு மாற்றியது. வேலு நாச்சியாரின்
நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி யார்? நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? இது குயிலி. தேவதாசிகளின் விடுதலைக்காக போராடிய இருவர் யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். 1534 இருந்து பம்பாய் போர்த்துகீசியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. 57 1534 இருந்து பம்பாய் போர்ச்சுகீசியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இது சரி. மசூலிப்பட்டினம் தர்மலா வெங்கடபதி என்பவரால் ஆங்கிலேயருக்கு தானமாக வழங்கப்பட்டது. அது தவறு. ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் 1687 ஆண்டு அதன் தலைமையகத்தை சூரத்திலிருந்து பம்பாய்க்கு மாற்றியது சரி. மாகாண சுயாட்சியை 1937 ஆண்டு இந்திய அரசு சட்டம் அறிமுகப்படுத்தியதுங்கிறது தவறு. பியூசியும் தவறு. 58 இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யார்? காரன்வாலிஸ் பிரபு. 59 வண்டல்மண். வண்டல்மண் எங்க கிடைக்குதுன்னா ஆற்று சமவெளிகள்ல கிடைக்குது. செம்மண்ல இரும்பு ஆக்சைடு இருக்கு. கரிசல் மண் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் சரள மண். விடை எது அப்படின்னா 2. அடுத்து பாருங்க, புவியின் 4 கோளங்களிலும் பரவியுள்ள கண்டம் எது அப்படின்னா ஐரோப்பா. தவறான இணைகளை கண்டறியவும். மொசாம்பிக் நெல் சரி. எத்தியோப்பியா கொக்கோ தவறு. சூடான் எத்தியோப்பியா கொக்கோங்கிறதும் கானா காஃபிங்கிறதும் தவறான விடை. விடை 1. உலக நகரமயமாக்கல் விளக்க குறிப்பு 2018 படி உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநகரங்களில் 2 மற்றும் 3ஆம் இடங்களை பெறுபவை முறையே புதுடில்லி, ஷாங்காய். பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். நாம் விமானத்தில் மேலே செல்லும் பொழுது வளிமண்டல அழுத்தமானது நம்முடைய காதுகளில் உள்ள காற்றின் அழுத்தத்தை விட குறைவாக உள்ளது. காற்று அழுத்தத்தை சமப்படுத்தும் பொழுது நமது காதுகள் அடைத்துக் கொள்கின்றன. கூற்று சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. கஞ்சமலையில் கிடைக்கும் உலோகத்தாது அது. கஞ்சமலை எங்க இருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டத்துல இருக்கு. அது தெரிஞ்சாவே நீங்க இதுக்கு விடையளிச்சிருவீங்க. சேலம் மாவட்டம் எதுக்கு ஃபேமஸ்னா ஸ்டீல், இரும்புக்கு ஃபேமஸ். அதனால அங்க இரும்பு தாது கிடைக்குது. கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தின் நிழலிட்ட பகுதி இந்தியாவின் நில அதிர்வு மண்டலங்களில் எந்த மண்டலத்தில் அடங்கும்? மண்டலம் 5. சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். இந்த சிம்பிள் எல்லாம் கரெக்டா மேட்ச் பண்ணிருக்கான்னு பாருங்க. எது கரெக்டா மேட்ச் பண்ணிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது மட்டும்தான் கரெக்டா மேட்ச் பண்ணிருக்காங்க. சுற்றுலா தலத்தை குறிக்குது. பணத்தின் மதிப்பும் அளவும் விலையின் அளவும் எப்படி இருக்கும்? பணத்தின் மதிப்பு அதிகமானா விலையின் அளவு குறைஞ்சிடும். எதிர்மறை தொடர்புடையது. கீழ்கண்டவற்றுள் எது அதிக நீர்மைத்தன்மை கொண்டது? சேமிப்பு. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தைன்னு யார சொல்றோம் அப்படின்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. டெல்லி துருக்கி சுல்தான்களின் ஆட்சி காலத்தில் மதிப்பு குறைந்த நாணயங்களை என்னன்னு சொன்னாங்க? ஜிட்டால்னு சொன்னாங்க. பொறுத்துக. லோக் அதாலத்து. லோக் அதாலத்துங்கிறது மக்கள் முன்னிலையில் வழக்குகளை தீர்த்தல். அமர்வு நீதிமன்றத்துல குற்றவியல் வழக்குகளை விசாரிப்பாங்க. நடமாடும் நீதிமன்றம் என்ன பண்ணோம்னா கிராமப்புற மக்களின் இடர்களை தீர்த்தல். விரைவு நீதிமன்றம் நீண்டகால நிலுவை வழக்குகளை பற்றி பேசுவாங்க அங்க. எது பாருங்க, ஏக்கு 4. ஏக்கு 4 இங்க மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு 1 ஆன்சர் தெரிஞ்சா கூட இதை போட்டுடலாம். 72 பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். சிஆர்பிஎஃப், எஸ்எஃப்எஃப், சிஐஎஸ்எஃப், பிஎஸ்எஃப். இதுல சிறப்பு எல்லைப்புற காவல் படைங்கிறது பொருந்தாதது. ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். சிறார் நீதி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2000. சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். இதுல எது சரியான இணை? 3வது பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். இதுல எது தவறான கூற்று அப்படின்னா சட்டமேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி மற்றும் சி.